இஸ்ரேல் இறக்கிய டிராகன் ஒரு நொடியில் மக்கள் எரிந்து பொசுங்கினார்களாம். கேட்கவே பதறுதே. போச்சு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ்ரேல் ஈரான் போர்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த போர்ல இஸ்ரேல் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துறதா பெரிய குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கு. இது இஸ்ரேலுக்கு இப்போ பெரிய தலைவலியா மாறியிருக்கு. கடந்த வருஷமே காசா, லெபனான்ல இஸ்ரேல் ராணுவம் இதை பயன்படுத்தினதால மக்கள் கொடூரமான காயங்களோட கஷ்டப்பட்டு செத்தாங்கன்னு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு அறிக்கை விட்டுச்சு. காசா நகர துறைமுகம், ஈரான் எல்லை கிராமங்கள்ல வீசப்பட்ட குண்டுகள்ல வெள்ளை பாஸ்பரஸ் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. இந்த வெள்ளை பாஸ்பரஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது மனுஷங்களையும் பொருட்களையும் எரிக்கிற தீயை உருவாக்குற சக்தி கொண்டது. நச்சுப்புகையை வெளியிட்டு உடனடியா சாகடிக்காம சில நாட்கள் கடுமையா பாதிச்சு கொள்ளும். பூச்சிக்கொல்லியா பயன்படுத்த வேண்டிய இந்த வேதிப்பொருள் குண்டுகள்ல பயன்படுத்தப்படும் போது கொடிய ஆயுதமா மாறுது. மக்கள் நெரிசலான பகுதிகளில் இதை பயன்படுத்தினா தீக்காயங்களோட வாழ்நாள் முழுக்க நோய்களும் வரும். குறிப்பா குழந்தைகள் மூச்சு திணறி இறந்து போற அபாயம் இருக்கு. இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவுல பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கு. இப்போ மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் போர்ல இந்த குண்டுகளை பயன்படுத்துறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. லெபனானுக்குள்ள நுழைய முயற்சிச்ச இஸ்ரேலின் ஈகோஸ் சிறப்பு படைப்பிரிவு பின்னடைஞ்சு வெளியேறினது இஸ்ரேலுக்கு பெரிய அடியா பார்க்கப்படுது. போர்ல இந்த மாதிரி கொடிய ஆயுதங்களை பயன்படுத்துறது சரியா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.